பயங்கரமாக இருக்குது குளிர். இப்போ எப்படி இருக்குன்னா அப்போ நைட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மைனஸில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மைனஸில் தான் இருக்குது உண்மையாகவே. வணக்கம், நான் உங்கள் க்ரீன் ரோட்லாஸ். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஷாப்பில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28 ஆச்சு. நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி வந்து போகிறோம். ஊட்டி எந்த ரூட் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குன்னூர் வழியாக யூஸ்வலாக போவோம். பட் இன்றைக்கி வந்து கோத்தகிரி வழியாக வந்து நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். கோத்தகிரி கொடநாடு பார்த்துட்டு அப்படியே வந்து ஊட்டி போய் ரீச் ஆக போகிறோம். நம்ம தனியாக போல் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. 2 பேர் சேர்ந்து தான் வந்து ஊட்டி போய் ரீச் ஆக போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். என் கூட சேர்ந்து நீங்கள் வாங்க, நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்லேருந்து கிளம்புறோம். நம்ம கூட வந்து ஸ்கூபி விலாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மோட்டோ விலாகர் வந்து அப்படி நம்ம நண்பர் தான். 2 பேரும் சேர்ந்து தான் ஊட்டி போகிறோம். வின்டர் சீசன் டிசம்பர் மாதம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஊட்டி அடிக்கடி போகிற பிளேஸ் தான், போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம ஷாப்பு. நம்ம ஷாப்போட பேர் பார்த்திங்கன்னா மென்ஸோ கிளாத்திங். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பநாயக்கன் பாளையம். காந்திபுரம் வந்திங்கன்னா காந்திபுரம்லேருந்து நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. மென்ஸோ கிளாத்திங்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். சர்ச் பண்ணிங்கனாலே வரும். மென்ஸோ கிளாத்திங் பாப்பநாயக்கன் பாளையம்னு வரும். கிளிக் பண்ணிங்கன்னா மேப் ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம். நியூ இயருக்கு நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். தீபாவளி ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருந்தோம். இப்போ நியூ இயருக்குமே நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து ஊட்டிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து. ஊட்டி போய் ரொம்ப மாதம் ஆச்சு. ஊட்டி போகலான்னு சொல்லி பிளான் போட்டு நடக்கவே இல்லை. இப்போ தான் வந்து ஒரு வழியாக அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 2 பேர் சேர்ந்து, அதுவும் கரெக்டாக டிசம்பர் மந்தில் வின்டர் சீசனில் செமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. -3 டிகிரி இருக்குது, -4 இருக்குது, அப்படி இப்படின்னாங்க. நம்ம போய் பார்ப்போம் மைனஸ் எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு. நம்ம எந்த வழியாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் போய் காந்திபுரம்லேருந்து நம்ம அந்த சாய்பாபா காலனி ரோடு பிடிச்சி போக போகிறோம். சிக்னல் போட்டிருக்காங்க, நம்ம ஆளுக்கு ஏரியே வரானுங்க. நியூ இயர் டைம்லாம் கொஞ்சம் வந்து காந்திபுரம் கொஞ்சம் லைட்டாக பரபரப்பாக இருக்குது. பெரிய பரபரப்பு இல்லை. ஈவினிங் டைம் வந்தால் இன்னும் க்ரௌடாக இருக்கும். காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் இருக்கும். நேராக போனால் நமக்கு அந்த வடகாய் பிரிட்ஜ் வரும். வடகாய் பிரிட்ஜிலேருந்து ஏறி ரைட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். ஊட்டி கிளைமேட் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நம்ம வேணுங்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. தேவையானது, குளிருக்கு தேவையானது எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து புது மைக் வேறு வாங்கியிருக்கோங்க. அந்த புது மைக்கோட ரிவ்யூ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். என்ன மைக்குன்னு பார்த்தீங்கன்னா DJI மைக் மினி. டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில். மேட்டுப்பாளையம் ஊட்டி ரைட். இதான் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டை பிடிச்சோன்னா ஒரே ரோடு தான். எங்கேயுமே திரும்ப வேண்டியதே கிடையாது. ஸ்ட்ரைட் ஒரே ரோடு. துடியலூர் வந்து இப்போ தாங்க க்ராஸ் பண்ணுறோம். துடியலூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நமக்கு அடுத்து நரசிம்மநாயக்கன் பாளையம், பெரியநாயக்கன் பாளையம், அப்புறம் காரமடை, அப்புறம் மேட்டுப்பாளையம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரியநாயக்கன் பாளையம் வந்து இப்போ தான் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். பெரியநாயக்கன் பாளையம் உள்ளே போக போகிறது இல்லை. நம்ம மேலே பிரிட்ஜ் வழியாக மேலே ஏற போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காரமடைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது. ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு 60-65 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது.
பெண்ணேக்கன் பாளையம் வந்து இந்த பாலம் புது பாலம், நான் அவ்வளோவா போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் செகண்ட் டைம் வந்து நான் க்ராஸ் பண்ணுறேன் இந்த புது பாலத்தில். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய நம்ம மேட்டுப்பாளையம் போகிற வரைக்குமே நிறைய பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி தான் அதான் காரமடை நம்ம வரோம். காரமடை பிரிட்ஜ் இது கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ பிரிட்ஜஸ் வந்து இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போகலாம். ஊட்டிக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலாம். கொஞ்சம் 5-6 பாலம் இருக்குங்க இந்த லைன்லேயே. அதாவது மேட்டுப்பாளையம் வரைக்கும் சொல்கிறேன். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் பார்த்திங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் தான், பக்கத்தில் தான் இருக்குது. குன்னூருக்கு 40, ஊட்டிக்கு வந்து 56 கிலோமீட்டர். க்ராஸ் பண்ணிட்டேங்க. அது காரமடை கோயில் ஃபங்க்ஷன், அதனால தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நம்ம ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ பைக்குக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு ஏர் அடிச்சுட்டு அப்படியே நம்ம பறக்கலாம். அதாங்க ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, போதும். தழும்ப அடிச்சாச்சு. ஃபுல் டேங்க் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபுல் டேங்க் அடிச்சாச்சு. ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஆமாம், இந்த வழி கரெக்டாக காரமடை தாண்டி போயிட்டுருக்கோங்க. மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்குது. நம்ம எந்த வழியாக ஊட்டிக்கு ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோத்தகிரி வழியாக போய் கொடநாடு வழியாக போயிட்டு ஊட்டி தான் ஏற போகிறோம். அவ்வளோதான், மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வந்துட்டோம். சரி, மேட்டுப்பாளையம்குள்ளேயே வந்துட்டோம். நம்ம எந்த வழியாக போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கோத்தகிரி வழியாக போக போகிறோம். இதுதாங்க, ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து குன்னூர் ரோடு, இது ஒரு சின்ன பாலம். இதுலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கோத்தகிரி வழி. இங்கேருந்து கோத்தகிரி 32 கிலோமீட்டர், குன்னூர் 32 கிலோமீட்டர். டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து செக் போஸ்ட் வருது. ஆமாம், சாரி பை. செக் போஸ்ட்டில் யாருமே இல்லை. சோதனை சாவடி. கோத்தகிரி வழி வந்தாச்சுங்க. ஆனால் இங்கே அடிக்கடி வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போக முடியல. நல்லது தான், ஸ்லோவாக தான் போக சொல்கிறாங்க. ரோடு பாருங்கள், மலை தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிறனால ஊட்டி வந்து நாங்கள் அடிக்கடி போவோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 1 இயராக வந்து ஊட்டி போகலை. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, நீ என்னப்பா கோயம்புத்தூரில் இருக்கீங்க, டீ சாப்பிட்றதுக்கே ஊட்டி தான் போவீங்க அப்படிம்பாங்கள்ல. அது நம்ம உண்மை தான். நாங்கள் டீ சாப்பிட்றதுக்கே வந்து ஊட்டினா ஊட்டி வரைக்கும் போக மாட்டோம். மதுளையார் வரைக்கும் போயிட்டு டீ சாப்பிட்டு குன்னூர் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டே வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு குளிர்லாம் இல்லைங்க, வெயில் அடிக்குது. இன்னும் இங்கேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. 50 கிலோமீட்டரில் ஊட்டி ரீச் பண்ணிடுவோம். பட் வந்து அந்தளவுக்கு குளிர்லாம் எதுவுமே இல்லை, வெயில் நார்மலாக தான் இருக்குது. கோத்தகிரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியில் ஏதாவது டீ ஷாப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம ஸ்டாப்பை போட்டு டீயை சாப்பிட்டு ஜம்முன்னு கிளம்பிகிட்டே இருக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 4th கியர் வரைக்கும் போயிட்டுருக்கேங்க ஹில்ஸில். நம்ம வண்டி அப்படி 4th கியருக்கே பக்காவாக ஏறாரு. நான் 4th கியரில் தான் போயிட்டுருக்கேன். ஊட்டிக்கு பாருங்கள், இங்கேருந்து இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஊட்டி வந்தால் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ஊட்டி -டிகிரியில் இருக்குது. நைட் டைம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பகலில் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், டிசம்பர் மாதம் வந்திருக்கேன். டிசம்பர் கிட்டத்தட்ட முடிய போகுது. அந்த டைமில் வந்து ஃபுல்லாக வெயில் அடிக்குது. வெயில் இப்படி அடிக்குது. கோயம்புத்தூர்லேயே வெயில் இல்லைங்க, ஊட்டியில் வெயில். உட்காருங்க.
ஐயோ -3 இருக்கு, -4 இருக்கு. ஆமாம் போடணும், மேலே போட்டுக்கலாம் வாங்க, அவங்க போடுவாங்க. கீழே கூட அந்த அளவுக்கு வெயில் இல்லை, பட் மேலே வந்து அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. வண்டியில் போகும்போது கொஞ்சம் சில்னஸ் லைட்டாக காற்று, பட் வந்து ஒரு இடத்துல நின்னோன்னா சரியான வெயில். ஊட்டி வந்து தான் நீங்கள் வர்றது, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே ஊட்டி வந்து நீங்கள் தாராளமாக வரலாம். பிளேசஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிளேசஸ் இருக்குது, ரூட்டும் நல்லாயிருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் வின்டர் சீசன் அப்படி இப்படின்னு சொன்னானுங்க, அதுதான் இருக்கான்னு தெரில. இந்த வீடியோ முடிச்சுட்டு, இந்த ஊட்டி வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து வால்பாறை அல்லது கொல்லி ஹில்ஸ் ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும். டிசம்பருக்குள்ளே வந்து எல்லா ஹில் ஸ்டேஷனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணுங்க இந்த இயரை. இவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டோம், இருந்துமே வந்து வெயிலாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஊட்டி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஒருத்தர் நீங்கள் வண்டி ஓட்டுறவங்க மட்டும் ஹெல்மெட் போட்டு பிளேன் ரைடர் வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குமே 1000 ஃபைன் விழுகும். போலீஸ்காரங்க அங்கங்கே நிற்பாங்க. ஸோ கண்டிப்பாக 2 பேருமே ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. இங்கேயா? ஓ நிறைய பேர். ஆமாம்மா அங்கேயா? இப்போ இப்படி வண்டி போட்டுடலாம். ஓகே, ஸ்பாட் வந்துருச்சுங்க, டீ ஸ்பாட்டு. இந்த டீ கடை தான் எல்லாருமே போய் குடிச்சிட்ருக்காங்க. சீரா சீமே டீ ஸ்டால். என் பேர் பாருங்க. ஓகே, டீ குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்கும். இந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நமக்கு ஒரு டீ இருக்குது. கடலாம் இல்லைங்க, நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அத்தகிரி போகிற வழியில் ஒரு டீ ஷாப்பு. காட்டுக்கு பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்குது. அங்கே வந்து இந்த லெமன் டீ வந்து ஃபேமஸ் ஆமாம். ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. அங்கே லெமன் டீ ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் நிப்பாட்டி ஒரு டீ வாங்கி குடிச்சிட்ருக்கோம். டீ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி. இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் 28, பட் வந்து பெரிய அளவு குளிர்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. போக போக குளிர் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். டிசம்பர் மந்த்தே வந்து வெயில் அடிக்குது. நீ போகிற வழியில் குளிர்லாம் மேபி ஈவினிங் மேலே குளிர் நல்லாவே இருக்கும். போய் பார்த்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அடிபட்டுச்சா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வண்டி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. நம்ம வண்டிக்கும் எதுவும் அடிப்படலை, நமக்கும் எதுவும் அடிப்படலை. ஆனால் என்ன காமெடின்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஸ்லோ பண்ணிட்டு நான் வந்து ரைட்டில் வந்து கால் வச்சேங்க. கால் வைக்கும் போது என் காலில் வந்து காரோட டயர் வந்து ஏறிடுச்சு. ஏறி டப்புன்னு இறங்கிச்சு. பட் எனக்கு அந்த டைமில் ஏறின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. பட் அதுக்கப்புறமா வலிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் வலி எதுவுமே இல்லை. எடுத்து ஷூ மேலே மட்டும் அந்த டயரோட அச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த டயரோட அச்சு மட்டும் மேலே இருக்குது. பட் ஷூ கழட்டி பார்க்கும்போது சின்னதாக ஒரு காயம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் வரல. இதுக்கும் அது ஒரு எஸ்யூவி காரு. அந்த என்ன காருங்கிறது எனக்கு தெரில. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய காரோட டயரு. பட் எனக்கு பெருசாக அடிப்படலை. நல்ல வேலை படலை. நல்லா இருக்கு. வா, சின்ன சின்ன வீடு அங்கங்கே இருக்குது. அது வீடா இல்லை ரெசார்ட்டான்னு தெரில, பட் நல்லா இருக்குது. இங்கேருந்து கொடநாடு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. 10 கிலோமீட்டர் போனால் கொடநாடு எஸ்டேட் போய் பார்க்கலாம். நான் எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து குன்னூரிலே தான் போவேன். இந்த வழியே வந்து நான் வ்ளாக் எடுத்துகிட்டு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கொடநாடு வந்து நானுமே பார்த்தது இல்லை. ஒரு நாள் கொடநாடு எஸ்டேட் பார்த்துட்டு அங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஊட்டி போவோம். குளிர் நல்லாவே வந்து தெரிய வந்துருச்சுங்க, தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது குளிர். நம்ம கடையில் இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு வரும்போது நீங்கள் எங்கே வேணால் போங்க, பட் எனக்கு சாக்லேட் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்கண்ணா அப்படின்னு அனுப்பிட்டுருக்கா. ஸோ மறக்காமல்
சாக்லேட் வாங்கிட்டு போனால் நம்மளுமே கடையில் இருக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து கொடநாடு எஸ்டேட். வந்துட்டோம். கொடநாடு எஸ்டேட்டு அந்த வியூ வந்து பளிச்சுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இந்த வியூ பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இது ஃபுல்லாக சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். ஃபோட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை. ஆனால் இந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டவும் முடியாது. நம்ம நிப்பாட்டினோன்னா பின்னாடி வர காருக்கு டிஸ்டர்பாக இருக்கு. இந்த மாதிரி ஓரமாக இருக்கலாம், பட் இங்கெல்லாம் அந்தளவுக்கு வியூ தெரியல. இதெல்லாம் ஒரு மாதிரி செடி, நல்லா இருக்கு, அமைப்பாக வச்சுருக்காங்க. யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குளிர் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, ஹெவியாக குளிருது. 3 மணிக்கு அப்படி குளிருது. பட் வந்து மிஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. நான் கொடைக்கானல் போன வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். மிஸ்ட்டு ப்ளஸ் வந்து மழையும் பெய்யும். இங்கே மழையும் இல்லை, மிஸ்ட்டும் இல்லை, ஆனால் குளிர் வந்து பங்கமாக இருக்குது. இதாங்க அந்த கொடநாடு எஸ்டேட்டோட வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ரூட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லேக் மாதிரி ஒன்று இருக்குது, பெரிய லேக்கு. சண்டேனால எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியாக. என்ன லேக்கா வியூவா? பார்க்கறதுக்கு லேக் மாதிரி இருந்துச்சுங்க, பட் அது வியூ பாருங்க, வியூ பாருங்க. இதை பார்த்து தான் நான் லேக்குன்னு நினச்சேன், பட் வந்து ஃபுல்லாக மேகங்க. அது என்ன வியூ! ஓ, சூப்பரான வியூங்க. இங்கே டீ குடிச்சிட்டு போகலாம். அங்கே போகலாங்கிறீங்களா இல்லை இங்கே டீ குடிக்கலாமா? அங்கே போனாலும் இதே மாதிரி இருக்கும். அப்போது இல்லை, என்னென்னா இங்கே டீ கடையில் போயிட்டு அங்கே போகலாம், இல்லைன்னா அங்கே போய் குடிக்கிறாங்க. இதான் வியூ நல்லா இருந்துச்சு, நிப்பாட்டினேன். சரி, அங்கே போகலாமா? ரீச் ஆகிட்டு தான் அங்கே தான் இருக்கு. ஓகே, வாங்க போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த கொடநாடு எஸ்டேட்டோட வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே நிப்பாட்டி ஒரு டீயும் ஒரு எக் மேகியும் சாப்பிட்டோம். மதியானம் எதுவுமே சாப்பிடல. ஸோ இங்கேயே லஞ்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீயும் எக் மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வியூ பாயிண்ட் அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:30 ஆச்சு. ஸோ வந்து நல்லாவே குளிரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்லாம் வந்து பயங்கரமாக விரைக்குது, அந்தளவுக்கு குளிர் இருக்குது. இங்கேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 33 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆச்சு, சாரி 4:50 ஆச்சு. பயங்கரமாக குளிருதுங்க. ப்ளவுஸ்குள்ளேயே வந்து கை வந்து விரைக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்தளவுக்கு குளிர். அவங்க சொன்ன மாதிரி நைட் டைம்லாம் போயிட்டா, நைட்டு காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மைனஸில் தான் இருக்கும் போல், அந்தளவுக்கு குளிர் இருக்கும். ஏன்னா இப்போவே எவ்வளோ குளிர். ஈவினிங் 5 மணிக்கே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு காலையிலலாம் சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து கவராக ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் பாருங்கள், ஃபுல் மிஸ்ட்டு தான். நம்ம ஊட்டிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது ஊட்டிக்கு. இங்கே ஒரு பெட்ரோல் பங்கு பாருங்கள், இந்த ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெட்ரோல் பங்க்கு மேலே ஃபுல்லாக வந்து அந்த தேயிலை தோட்டம். நல்லா இருக்குது. இந்த ரூட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஊட்டி வரீங்க அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் குன்னூர் ரூட் வழியாக தான் வருவீங்க. அப்படி குன்னூர் ரூட் வழியாக வந்து உங்களுக்கு அடிக்கடி நான் வர்றேன், குன்னூர் வழியாக தான் வரேன் அப்படின்னீங்கன்னா கோத்தகிரி வழியாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வழி வந்து சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது அந்த ரூட்டு. இன்னொன்று கிளைமேட்டுமே நல்லாயிருக்கு.
ஸோ டிசம்பரில் யாராவது ஊட்டி வர ஐடியா இருந்துச்சுன்னா யோசிக்காமல் டக்குன்னு வந்துடுங்க. நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. குளிர் ஊட்டியில் வங்கமாக இருக்குது. கை வந்து க்ளவுஸ்குள்ளேயே அப்படி குளிருது. பயங்கரமாக இருக்குது குளிர். இப்போ எப்படி இருக்குன்னா அப்போ நைட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மைனஸில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மைனஸில் தான் இருக்குது உண்மையாகவே. எனக்கு இப்போயே மைனஸில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பயங்கரமாக இருக்குது குளிர். போ டிசம்பர் மந்தில் யாராவது ஊட்டி வரீங்க அப்படின்னா யோசிச்சுட்டே வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குளிர் இருக்குது. வாயெல்லாம் நடுங்குது. உண்மையாகவே வந்து பயங்கரமான குளிராக இருக்குது. இப்போ நம்ம பைக்கில் போகிறனால இன்னுமே குளிர் அதிகமாக இருக்குது. அப்படியே வச்சுட்டு போத்தி தூங்க வேண்டியதுதான். ஏன்னா அந்தளவுக்கு குளிருது. சரியான குளிராக இருக்குது. அதோட இருட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆச்சுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எப்போ கிளம்புனது எவ்வளோ நேரம் ஆச்சு ஊட்டி போகிறதுக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம அங்கங்கே நிப்பாட்டி ஒவ்வொரு இடமா பார்த்து விசிட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ லேட் ஆச்சு. பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணோம். குளிர் எப்படி இருக்குங்கிறத நான் என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இருக்குது குளிர். கால் ரெண்டுமே நடுங்குது. கை ரெண்டுமே அப்படியே கையெல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ குளிராக இருக்குங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க ஊட்டியில். ஏன்னா சண்டே தானே, அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஃப்ரீயாக போகணுன்னா ஹார்ஸ் ரைடிங் போயிடலாம். குதிரையில் போனோம் அப்படின்னா டிராஃபிக் இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். வேறு வழி இல்லை. 2 வீலர் கொஞ்சம் ஏறி தான் போகணும். அதுதான் நம்ம போக முடியும். பட் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வழி விட்டுட்டு தான் நம்ம போகணும். பெரிய வண்டி வந்துச்சுன்னா போக முடியாது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வழி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏறி அப்படியே போயிட்டே இருப்போம். கார் ஏறி போக முடியாது. கார் ஏறி போச்சுன்னா ஃபுல் டிராஃபிக் ஆகிடும். ஸோ 2 வீலர் ஏறி போகலாம். இவ்வளோ நேரம் டிராஃபிக் இல்லை. இப்போ சிட்டிக்குள்ளே வரும்போது தான் டிராஃபிக்காக இருக்குது. சண்டே ரிட்டர்ன் ஆவாங்கன்னு பார்த்தா சண்டே தான் உள்ளே வராங்க ஊட்டிக்குள்ளே. சளி வேற நல்லா சளி பிடிச்சிருச்சுங்க. உள்ளே வரும்போதே சளி பிடிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஊட்டி ரீச் ஆகி ஒரு சின்ன ரூம் ஒன்று போட்டிருக்கோம். அவ்வளோதான். மொத்தமாக 10க்கு 10 தான் இருக்கும். இதுதான் ரூமு. இதில் தான் 2 பேர் ஸ்டே பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். இந்த ரூமுக்கே வந்து 1500 1800 வரைக்கும் கேட்டாங்க. 1000 ரூபாய்க்குள்ளேயே வந்து முடிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு பேசி முடிச்சுட்டு இங்கே தான் இப்போ தான் வந்து ஜாக்கெட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு அடுத்ததாக நீங்கள் இந்த தலகுந்தா போகிற ஒரு வீடியோ நமக்கு ஃபுல்லாக வரும். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோமே ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, இதேமாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.